வடிவாக செய்திருக்கணும்ண்டு இந்த கோயில் அமைப்பு பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாலேயும் கட்டினம் தோரணங்கள் பாட்டெல்லாம் போட்டு சந்தோஷமாக கட்டினம் பிள்ளைகள் எல்லாரும். இங்கே தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் புதுசாக இருக்கிறோடைய ஒன்றும் செய்ய முடியாது. சாமி வந்துட்டு இருக்கு. போயிட்டு திரும்பி வரையங்க மயிலாட்டம் குயிலாட்டங்களோட வருவா. தண்ணி அடிச்சுட்டு சாமி வர்ற வழியெல்லாம் இது முருகன் கோயில் உண்டு. வேட்டையாடு இப்போ சாமி வந்து வேட்டைக்கு வந்துட்டு இருக்கிறேன் பாருங்க. அம்மாளாச்சி குதிரையில் அப்படி உங்களுக்கு முதல் நான் வந்துட்டோம். நான் குறுக்கால வழி அதானே அது ஒரு நல்ல குதிரை வாகனம்டா சொல்கிறது என்று கேட்டேன். அது இப்போ என்ன காராம் பஸ் வாகனம் அது மாதிரி வாங்க சுற்றி அதை விட்டு நீத்து பூசணிக்காய் வெட்டுவாங்க. அதுகள் தான் மிருகங்களை வேட்டையாடி இரத்தப்பள்ளி கொடுக்குற மாதிரி அதில் குங்குமம் தடவி அதை செய்வாங்க. வேட்டாடுறா அம்மாள் வந்து 13 நாளும் அம்பாள் மகோத்சவம் நடந்து அந்த 13வது நாள் வந்து அம்பாள் வேட்டையாடுறது எங்களுடைய ஆன்மீகத்தில் உள்ளது. முருகன் மகனிட்ட வந்திருக்கார் வேட்டையாட. முறையில் எங்களுக்கு நன்றாக தெரியும். அடுத்த தலைமுறைக்கு இந்த வேட்டையாடுவதோ என்னது என்பது தெரியாது. அப்போ இனி வர்ற தலைமுறைக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதுதான் உண்டு உண்மை. நன்றியா. இந்த மரக்கறிகள் எல்லாம் கட்டி இருக்கு பாருங்க. இதெல்லாம் வேட்டையாட போகிறா. இப்போ இதுதான் வேட்டை திருவிழான்னு சொல்கிறது. வாழை வெட்டி இந்த மரக்கறிகள் எல்லாம் வெட்டி விடணும்னு நினைக்கிறேன். இந்த வாழை மரக்கறிகளை அழகான கோயில் இருக்குது. அண்டே தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன் பாருங்க. நல்லா மயில் இப்போ தான் கும்பாவாசம் நடந்ததாம் இந்த கோயிலுக்கு. இது கேணி, இந்த கோயிலோட கேணி பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. முருகன் கோயில். இதில் அந்த பொம்மலாட்டம் அதுகளெல்லாம் நடக்க போகுது பாருங்கள். இதில் இருக்கணும் பொம்மலாட்டம் செய்ய போயினோம். வணக்கம். நீங்கள் இதை செய்ய போகிறீங்களா? இதுக்கு என்ன சொல்கிற இதுக்கு இந்த இதுகளுக்கு இந்த ஆட்டத்துக்கு? பொம்மலாட்டம். இங்கே வாங்குங்க முக்கையாக இருக்குது. என்ன கதைங்க இது என்ன சொல்கிறது? இது கிராமிய கலை. கிராமிய கலை பொம்மலாட்டம். பொம்மலாட்டம், குதிரையாட்டம், மயிலாட்டம், மானாட்டம். எங்கேருந்து வந்துக்கிறீங்க? பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டையிலேருந்து. எத்தனை கலைஞர் வளர்ந்துருக்கிறீங்க? நாங்கள் 10 பேர். 10 பேர் வந்துக்கிறீங்க. சந்தோஷமாக இருக்குது. இதில் பார்க்க நான் சின்ன பிள்ளையில பார்த்தது கனாலத்து பிறகு இப்போ பார்க்க போகிறோம். ஓகே நன்றியா. ஓகே. உங்களோட பேர் என்ன? என் பேர் மீனேஷ். மீனேஷ். ஓகே நன்றி. கதைப்பீங்களா? மேக்கப் பண்ணினோம். முடிஞ்சுதா? உங்களுக்கு என்ன பேர் தம்பி? கரண். கரண். நீங்கள் என்ன இது குதிரையா? குதிரையா. எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? 10 வருஷம் பிடிச்சி செய்கிறீங்க. என்ன உண்மையில இது நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பார்க்கல. டிவியெல்லாம் பார்த்துருக்குறேன். இந்தியாவில் கூட இருக்குது. இங்கே குறைவுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இங்கேயும் இருக்கு. நாங்கள் கூட செய்கிறாங்க இல்லை இதை பற்றி. இந்த கோயிலுக்கு நாங்கள் 2 தடவை முதல்ல வந்திருக்கிறீங்க. அப்போ கோயில் செய்ய முடியல இப்போ செய்திருக்கீங்க. கொஞ்சம் கூட காணும். 10 பேர் வந்துருக்கிறீங்க. இன்றைக்கு இங்கே 10 பேர் வந்திருக்கோம். வேறு இடத்துக்கும் போயிருக்காங்க. ஓகே
நீங்க சொல்லுங்க, நீங்க உங்களை பார்க்க தான் மாடியா அதானே இவ்வளோ ஒரு திறமை இருக்கு. நீங்களும் குதிரையா? குதிரை தானே பார்க்குற நீங்களாம் சொல்லணும் கலையை பற்றி எப்படி இருக்குன்னு. இதுல முக்கியத்துவத்தை சொல்லுங்க. இந்த அழியக்கூடாதுன்ற ஒரு இது இருக்குல்ல, இது இப்போ கூடுதலாக அழிஞ்சாமல் போய் கொண்டு இருக்கு. அது அழியாமல் பார்த்தோம். செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு சொல்லி தலைமுறைக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கு உங்களை வேற யாரும் புக் பண்ணணும்னா எங்கிட்ட இது நாகப்பூ கிராமிய கலைக்குழு சிந்துபுரம் பட்டுக்கோட்டை. நாகப்பூ கிராமிய கலைக்குழு சிந்துபுரம் பட்டுக்கோட்டை. எங்கிட்ட யூடியூப்பில் என்ன சேனல்? யூடியூப் சிந்துபுரம் நாகப்பூ கிராமிய கலைக்குழு. வளர்ந்து கொண்டு கேட்டா அதான் இப்போ கதை 30-35 வருஷத்துக்கு மேல 5வது தலைமுறை. நாங்கள் இப்போ 5வது தலைமுறை. சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. இவங்க அப்பா, இவர் செய்யறாரு, இவன் அப்பா, அப்பா எல்லாம் செஞ்சது. நாங்கள் 5வது தலைமுறை. அதை நீங்க தொடர்ந்து செய்யறீங்களா? அதுக்கு தான் வாழ்த்துக்கள். அதுக்கு புத்துணை கொடுக்குறதா இது முதல் ஒரு வடிவமா இருந்து இப்போ நாங்கள் அதுக்கு முன்ன பேப்பர், அதுக்கு நிறைய வித்தியாசம் வந்திருக்கு. இப்போ வித்தியாசம் வந்துட்டு முதல் வித்தியாசமா இருந்தது, இப்போ இன்னும் டெவலப் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இன்னும் டெவலப் ஆகுமோ? இன்னும் கொஞ்சம் கூட இதுகள் என்ன நிறைய இதுகள் இருக்கு. அது மக்களோட வரவேற்பு இருந்தால் இன்னும் கூட வரும். ஓகே, நன்றியா. தள்ளியா வட்டம் வருவேன். என்ன எனக்கு தெரியா பேர். அதான் பூசை நடக்குது, வேட்டையாற்ற துவங்க போகுது. எல்லாரும் வந்துட்டு இந்த மயிலாட்டம், குதிரையாட்டம், கலைஞர்கள் பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. இந்த வெக்கைக்குள்ள எங்களாலே நிற்கலாமல் இருக்குது. இவ்வளோ உடுப்பெல்லாம் போட்டு இதையும் போட இவ்வளோ வெக்கேன்னு தெரியுது. உங்களோட கஷ்டம். அப்படி கலைஞர்களை பாராட்டணும் உண்மையிலே. அம்மன் இப்போ வேட்டையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டா பாருங்க. கலைஞர்களும் எல்லாரும் இதெல்லாம் கொண்டு வந்துட்டுன்னா பாருங்க. முருகன் கோயிலில் இன்றைக்கு அம்மன் வேட்டை திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எல்லாரையும் பார்க்க சரியான சந்தோஷமா இருக்கு. மக்கள் வேட்டைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கணும் பாருங்க, சின்னாக்கள். நடக்குது வேட்டை. வேட்டை நடக்க போகுது. அந்த மரக்கறியில வெட்டுறாரு ஐயா. ஒவ்வொரு மரக்கறியா வெட்டுற
வேட்டையாடிட்டு அம்மா கோயிலுக்குள்ளே போகிறா எல்லாம் கூட விளையாடவா என்னது எல்லாம் புறாக்கி நல்ல சின்னாக்கள் விளையாட போயிடும் கோயில் வந்து அழகாக இருக்கு பாருங்க முருகன் கோயில் வேட்டையாட வந்திருக்கிறா திருவிழாக்கள் எல்லாம் சிறப்பாக நடத்தியார்கள். அந்த வகையில் இன்னும் இந்த ஆலயம் பெயர் இங்கே இருக்கிற திருப்பணிகள் எல்லாம் வெளியே வந்துட்டா முருகன் கோயிலிருந்து பூசை முடிஞ்சு வேட்டையாடி உள்ளுக்கு போய் பூசை செய்து வெளியே வந்துட்டா. இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். மயிலாட்டம் கூழாட்டத்தோட கண்ணம்மன் கோயில் வெளிக்கிட்டுவா நீ அடித்தன தான் போவினோம் ஓகேயா இருக்கும் எனக்கு. செருப்பும் போடாமல் தான் போகணும். இங்கே சுற்றியான சூடாக இருக்குது. 35 கிராட் காட்டுது. கொதிக்குது அந்த நிலம் எல்லாம். ஆனால் இன்னுக்கு தண்ணி அடித்தன்னு போகிற வழியாக ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களாலே ஒரு சைக்கிளில் போயிட்டு போகிறார். கொஞ்சம் தூரம்னாலும் புக்க தாங்க முடியாது நடக்கிறதுல. பாருங்கள் இந்த கோயில் அழகு மயிலோட இவ்வளோ வடிவாக செய்திருக்கணும்ண்டு இந்த கோயில் அமைப்பு பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். அம்மன் வலிக்கிட்டா மயிலாட்டங்களோடையும் குதிரை ஆட்டங்களோடையும் இன்னைக்கு ஆடியண்டு போயிடும். நாளாகுது கிட்டத்தட்ட இங்கே வந்து 32 சூடு இருக்கு. அதால தண்ணி உண்டாகும். வீட்டிருப்பாள் மாங்காடு வாருங்கள் மனக்குடிர பாடுங்கள். கால் சுடாமல் இருக்கு தண்ணி ஆடாமல் வெளியில் ஆடிக்கணும்.
கல்லுகள் முள்ளுகளோட செருப்புலாம் கஷ்டம் நடக்க பாருங்க. நிலத்தை பாருங்க. தண்ணி ஊற்றினாலும் நிலம் வந்து சமநிலை இல்லை. அம்மனை வரவேற்கிற மாதிரி இங்கே வந்து கும்பங்கள் வச்ச ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் சோடிச்சு அப்படியே செய்வினம் இல்லை ஒவ்வொரு வாசல்லையும் அம்மாளுக்கு வேற ஒவ்வொரு வாசல்லையும் வீட்லையும் வந்து அரிச்சனை எடுத்துட்டு போவா. அம்பலவாணர் அரங்குக்கு போயிருக்கிறா. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் தோரணம் கட்டி இதெல்லாம் செய்து வச்சிருக்கணும். அம்மனை வரவேற்கிற மாதிரி. இந்த பள்ளிக்கூடத்துலேயும் செய்திருக்கணும். பாருங்க அவல்கள் அதுகளெல்லாம் வச்சு பள்ளிக்கூடத்துலேயும் வச்சிருக்கணும். இந்த தண்ணி யூஸ்வல் பிள்ளைகளுக்கு இதுகளும் கொடுத்து வர்ற ஆக்களுக்கு தீக்கிற மாதிரி நீங்களா வச்சுக்கிறீங்க. ஓகே. அம்மனை வரவேற்கிற முறையாக வச்சிருக்கணும். இங்கே தமிழ் கிழவன் அண்ணா வந்துட்டார். நான் அவரை என்ன சந்திக்கையில் பாவம். நாங்கள் இங்கே வேட்டையாட நின்றதில் அவர் கோயிலுக்குள்ளே போயிட்டார். இப்போ அவரையும் கூட்டியண்டு இதை பார்ப்போம்ட்டு தான் இப்போ போயின்ட்டுருக்குறேன். அவருக்கு அவன் யூஸ்வல் எல்லாம் என்ன பிள்ளைகள் வந்தது பாப்பா மாதிரி சந்திக்கணும். இப்போ அவர் கோயிலுக்குள்ளே போயிட்டார். இப்போ நாங்கள் வேட்டையாட முருகன் கோயில் அது உள்ளுக்கு இருந்தபடியே அவர் கவனிக்கையில் நினைக்கிறேன். இப்போ பார்ப்போம். நம்ம சும்மா இதால் போயிடுமோ? நான் முருகாயமன். கண்ணமக்கள் திருவிழாவுக்கு நிறைய சனம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறேன். உள்ளூர் சனமும் இப்போ கண்ணமக்கள் திருவிழாவுக்கு இப்போ வேட்டை திருவிழாவுக்கு இங்கே தலைப்பெற்ற முருகவதி கோயிலுக்கு அம்பாள் போயிருக்கிறேன். இப்போ வந்துருக்கீங்கன்னா எங்களோட மெயின் ரோட் ஃபுல்லாக பழைய சந்தோஷமாக இருக்குது. மடையெல்லாம் வச்சு சந்தோஷமாக இருக்குது. வெளிநாட்டிலேருந்து தான் நிறைய பேர் வந்திருக்கிறேன். கனடா, சுவிஸ், ஜெர்மன், லண்டன் அண்டு வெரி சந்தோஷமாக இருக்குது. மற்ற இது நம்மளோட தம்பியில் வீடு தான். அதில் வச்சு மாடா செய்கிறோம். தொடர்ந்து எங்களை மாட வைக்கன் இருக்குது. நாளைக்கு தேர். பேர் சுகு. கனடாலேருந்து வந்திருக்கிறோம். இப்போ ஊருக்கு வந்தோன்னே அந்த வாழ்க்கையை போகணுமா இல்லை இங்கே இருந்துடணும்? இந்த வாழ்க்கை இங்கே இருக்கணும் போலான்ட்டு அந்த வெயில் தான் தாங்க முடியாமல் இருக்குது. எல்லாரும் இங்கே இருக்கிறதே சொல்லிவினோம். நாங்கள் மட்டும் இப்போ சொல்லிவினோம். இப்போ அதை வெளிநாட்டுக்காரர்களுக்கு சும்மான்னு சொல்லிவினோம். அப்படி இல்லை இங்கே இருக்கிறதே தாங்க எல்லாமே இந்த முறை கூடவே ஓகே இருக்கு. தேரும் அதே மாதிரி சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருக்கிறது சொல்லியிருக்கிறோம். சிறப்பான ஏற்பாடுகள் ஒவ்வொரு இரவும் 10 கூட்டம் மேளம் நடந்துட்டு இருக்கிறது. நல்ல சிறப்பாக நடக்குது. எல்லா மக்களும் வரணும். அதுதான் எங்களுக்கு ஆசை. நன்றி. அடுத்த முறை வருவீங்க? நம்ம அடுத்த முறை முயற்சி பண்ணுவோம். வர்றதுக்கு அம்பாள் அருள் தான் எல்லாம் நடக்கும். பொருளும் இருக்கே இல்லை. நான் போயிருக்க அதுக்கிடையில இப்போலாம் ஏற்பாடெல்லாம் செய்துக்கிறீங்க. சூப்பர் சூப்பர். இது நாங்கள் வச்சுக்கிறோமே. அம்மனை வரவேற்கிறதுக்காண்டி நாங்கள் வச்சுக்கிறோம். பாருங்கள், ஒரு வீட்டில் ஒரு சாமானம் இல்லாமல் என்னென்ன எடுத்த நீங்கள். இதில் வந்து நாங்களும் எல்லாம் தோரணம் எல்லாம் கட்டி சின்னதாக ஒரு ஏற்பாடு ஒன்று செய்தாச்சு. இப்போ வந்துட்டுருக்குறாங்கள வீட்டடியால், எங்களோட அத்தை வீட்டடியால், நாங்கள் நின்ற வீட்டடியால் சந்தோஷமாக இருக்குது. பாருங்க, இப்போ தண்ணி அடிச்சுட்டு போயிடும். சாமி வருதுன்றபடியா தண்ணி ஊற்றிட்டு அந்த சொந்தங்கள் எல்லாம் வருது. வாங்க வாங்க, கவனம் கவனம் வந்துட்டோம். போடுறோம் இப்போ. அதான் நாங்கள் அதான் அப்படி காப்பிரைட் என்னன்னு தெரியும். ஆனால் இது கூடுதல் பாட்டுன்றபடியா ஓகே இருக்கு. அப்போ என்ன கஷ்டப்பட்டீங்க?
மயிலாட்டமெல்லாம் அங்கே இருந்து எடுத்துருக்கணும். நானும் வந்துட்டேங்களே இப்போ எடுப்போம் வந்துட்டு இருக்கிறா. அந்த கோயில் அடியில் போய் எடுக்க போகிறோம். தமிழ்குள்ள நையா நல்ல சந்தோஷமா இருக்கு. கிட்ட வந்துட்டுது சாமி பாருங்க பாருங்க மயிலாட்டங்களெல்லாம் அம்மன் கோயிலில் வரையினோம். அம்மன் கோயிலுக்கு வந்து பஸ் வருது. பஸ் போகுது. அதுக்கு கொஞ்சம் இடம் விட்டு சாமி போகிறதுக்கான அது முதல் பஸ்ஸில் போக விட்டு ஒரு கரையாக இடம் கொடுத்துருக்கணும். இது கோயிலுக்கு போகிற ஆக்களும் போயிருக்கணும். அங்கே அம்மன் கோயிலில் பூசை நடக்குது. அம்மன் கோயில் இருக்கிறபடியா வடி அதில் பூசை. இதில் ஒரு சும்மா எங்களை ஒரு குரூப் போட்டோ மாதிரி எடுத்தாருங்க. இதுலையா? இதில் போட்டோ இதில் எடுக்கலாடா. எடுத்தா இதில் உடனே வேற பண்ணுறதுன்னு அடி அடி ஆடடா குரூப்பாடு எல்லாரும் வருவீங்க. போட்டோ எடுக்கல, வீடியோ 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 இந்த ஐயா எடுக்கிறேன். எங்கடா இதுக்கிட்ட வந்துட்டா நாங்கள் தாங்க வச்சிருக்காடா. கொண்டாட்டம்
திருவிழா முடிஞ்சு இப்போ சப்பர திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. புங்குடுதீவு கண்ணகை அம்மன் ஆலயத்தில் பாருங்க எவ்வளோ இன்றைக்கு மக்கள் கூட்டத்தை எவ்வளோ வந்திருக்கணும். நிறையவே இன்றைக்கு கூடுதலான மக்கள் வந்திருக்கணும். அப்புறம் பாருங்க இப்போ லைட்டு போட அந்த மாதிரி வடிவாக இருக்கும். இப்போ வந்து வெளிச்சம் போட இல்லை. இப்போ சாமி வந்து அதில் ஏற்றிட்டினா இப்போ பாருங்க மக்கள் கூட்டத்தை எவ்வளோ பேர் இருக்கணும்ட்டு. நான் ஐயோ தமிழ்குள்ள நான் தேடி தேடி களைச்சி போய் அந்த அதால் சுற்றி இதால் சுற்றி தான் எங்களோட சப்பரம் புங்குடுதீவு திரு கண்ணையம்மன் ஆலயத்தில் சப்பர திருவிழா என்று அம்மாள் வாரா சப்பரத்தில் அமர்ந்து இங்கே மயிலாட்டம் ஆட போயிடும் பார்ப்போம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ஐயா, நல்ல வடிவாக இருக்கு. ஓ நன்றி நன்றி, நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இவர் தான் இந்த சப்பரம் செய்தவர், அதான் நான் சொல்கிறேன். நல்ல வடிவாக இருக்கான்னு கேட்டவர். சந்தோஷம். எங்களோட உறவுகள் எல்லாரும். இதுக்கு என்ன பேர்? போய் பார்ப்பேனா? ஓ நேற்று போட்டது நம்ம வேறு எடுக்க இல்லையா? தமிழ்கிழவன் ஐயாவோட அவர்கிட்ட வீடியோவும் இதில் வரும். சப்பரம் அப்படியே இல்லை அவருக்கும் பாருங்கள், எனக்கும் ஆதரவு தாங்கும். தமிழ்கிழவன் ஐயா கூட இந்த சப்பரம் இன்றைக்கு வந்திருக்கிற சப்பரம் பார்க்க. அரோரா அரோரா அரோரா.
உங்களுக்கு பாஸ் மேலே ஓ எத்தனை இருக்கு உங்களுக்கு அவர் சொன்ன 200 வத்தப்பழம் நாளைக்கு தேருக்கு எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். யார் வெட்டுறது அவ்வளோ வெட்டுவையோ அவ்வளோ 2 வட்டி ஆக்களுக்கு சேவ் பண்ணி எடுக்கிறாரா எங்களோட உறவு எங்களோட சொந்தம் கொஞ்சமா சுண்டல் பிள்ளைகளுக்கு தொண்டை திருநாவுக்கரசு அறநெறி பாடசாலையிலிருந்தும் அன்னை பார்வதி மாலை நேர வகுப்பு பாடசாலை மாணவர்களையும் இணைந்து கண்ணகியம்மன் கோயில் திருவிழாக்காக வேண்டி நாங்கள் எங்களோட பிள்ளைகளை கொண்டு நல்ல நிகழ்ச்சிகளை கொண்டு வரணும்னு கொண்டு வந்தோம் நாங்கள் இன்றைக்கு. அப்போ எங்களோட பிள்ளைகளால் கண்ணகி வளக்குறை நாடகமும் மற்றும் பாம்பு நடனமும் மற்றது ஒரு பரதநாட்டியமும் செய்ய போகிறோம். எங்களோட பிள்ளைகளோட ஆளுமைகளை வளர்க்குறதுக்காக வேண்டியும் சமய தமிழ் பண்பாடு கலாச்சார பண்பாடுகளை நாங்கள் இந்த பூமியில் நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டுமென்றதுக்காக வேண்டியும் பிள்ளைகள்கிட்ட இருக்கிற ஆளுமை திறன் வெளிக்கொண்டு வந்து அவர்கள் சமுதாயத்தில் நிறைவான வாழ்வு வாழ வேண்டுமென்றதுக்காக வேண்டியும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்கிறதுக்கு எல்லோரும் எங்களுக்கு நிறைவான பங்களிப்பு தந்துதாக வேணும் என்று நான் மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி 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 வடிவாக காய்ச்சிங்க கடலை கொடுக்கணும். இந்த நடனம் நாடகங்களை தொடங்க போதுன்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளைகள் தானே நேரமாக இந்த பிள்ளைகள் வெயிட் பண்ணி